வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நாம் அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய புதினா. அதை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ், புதினா ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா கழுவி எடுத்த புதினா ஒரு கப் சேர்த்துக்கலாம். புதினாவை நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2லிருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த புதினா சாதத்துக்கு காரத்துக்காக நம்ம சேர்த்துக்க போகிறது இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் வதக்க வதக்க புதினா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி புதினாவை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கும் போது பெரிய துண்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் புதினாவை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். 2 துண்டு தேங்காய் அதை சின்னதாக கட் பண்ணி புதினா வச்சுருந்த மிக்சி ஜாரில் அதையும் போட்டுடலாம். சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துக்கலாம். அப்பப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச புதினா விழுது ரொம்ப மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கட்டும். ஏற்கனவே புதினாவை வதக்கின அதே கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் 1 அதை 4 உடைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2லிருந்து 3 ஸ்பூன் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு 2ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்சுக்காக நீங்கள் புதினா ரைஸ் பண்ணும்போது நெய் சேர்த்து செய்யுங்க. அப்புறம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியானது. முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு சின்னதாக வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் அப்ராக்சிமேட்டாக 100லிருந்து 150 கிராம் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துடலாம். அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வெங்காயத்து கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா விழுதை சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் புதினா விழுதையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கலாம். நாம் புதினாவை ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சோம். அதனால் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. புதினாவில் விட்டமின், கால்சியம், அயன் எல்லா சத்துக்களும் நிறையா இருக்குது. இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். இந்த புதினா கூட இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ புதினாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு புதினாவில் எல்லா பக்கமும் நல்லா சேர்றபடி நல்லா கலந்துக்கலாம். நான் சாதம் வடிக்கும் போதே ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். அதனால் நான் இப்போ புதினாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த புதினாவோட நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் செஞ்சது 4 பேர் அளவுக்கான புதினா சாதம். இதுக்கு நான் 3/4 கட்டு புதினா, 2 துண்டு தேங்காய், அதுக்கப்புறம் 2 கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். புதினாவையும் சாதத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்மளோட சுவையான ஹெல்த்தியான புதினா சாதம் இப்போ ரெடி. இந்த சுவையான ரொம்ப சத்துக்கள் நிறைந்த புதினா சாதத்தை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.